வழங்குவதற்காக சுதர்ஷனா. இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் பாடம் குறித்து பார்க்க போறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக 2 சமூகவியல் ஆசிரியர்கள் நம்மிடையே இங்கே இணைந்திருக்கிறார்கள். திருமதி ரஜியா மற்றும் திரு பாலசுந்தரம் அவர்களை நாம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஆசிரியர்களுக்கு வணக்கம். மேலும் மாணவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண் கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரஜியா மேம், முதல்ல இன்னைக்கு தமிழ் செகண்ட் பேப்பர் மாணவர்கள் என்ன சொன்னாங்க? ஈஸியா அந்த கொஸ்டின் பேப்பர், அது மட்டும் இல்லாம சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் சோஷியல் சயின்ஸ் கூட ஈஸியாக தான் வரும். அதில் மாணவர்கள் எதுவுமே தயக்கம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள எப்படி தயாரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே தயாரிக்கலாம். கண்டிப்பாக நல்லபடியாக பேப்பர் எழுதலாம். ஓகே, அடுத்ததா பாலா சார், சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 டேஸ் ஸ்டடி ஹாலிடேஸ் வருது. இந்த 4 டேஸை மாணவர்கள் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம்? ஃபஸ்ட்டில் வந்து அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக, காலக்கோடு, வரைபடம், இதெல்லாம் வந்து ஒரு நாளில் படித்து முடிச்சிடலாம். ஒரே ஒரு நாளில் வந்து அதை ரிவைஸ் பண்ணிடலாம் எல்லா சாப்டருக்குமே சேர்த்து. அதற்கு பிறகு வந்து இருக்கக்கூடிய அடுத்த நாட்களில் வந்து வேறுபடுத்துக, தலைப்பு வினாக்கள், பிறகு வந்து சிறு வினாக்கள், அதெல்லாம் படிக்கலாம். அதுக்கு அடுத்த நாளில் வந்து பெரிய வினாக்கள்னு சொல்லுகின்ற எஸ்ஏ டைப் கொஸ்டினை வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்புறம் கடைசி நாள் வந்து மொத்தமாக சேர்த்து நினச்சிக்கலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணால் ஈஸியாக எழுதுறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஓகே, முதல்ல தொலைபேசி வாயிலாக ஆரணியிலிருந்து ருகேஷ் வணக்கம். உங்க கேள்வி என்ன? 2 மார்க் 5 மார்க்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணுமா இல்ல கம்மி எழுதினா போதுமா? ஓகே மேம், 2 மார்க் 5 மார்க்ஸ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணுமா இல்ல கரெக்டா 5 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதினா போதுமான்னு கேட்குறேன். 2 மார்க்ஸ்க்கு தகுந்த மாதிரி 2 கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதுனா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஆனால் 5 மார்க்ஸ்க்கு மட்டும் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா மார்க்ஸ் வராது. அந்த ஆன்சருக்கு எத்தனைலாம் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அத்தனையும் எழுதுனா தான் 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே சார், இப்போ மேம் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த 5 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் எந்தெந்த பகுதிக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்? முதல்ல முக்கியத்துவம்னா வரலாறு பொறுத்தவரையிலும் வந்து 1, 2, 3 பாடங்கள் படிக்கலாம். 1, 2, 3 பாடங்கள் வரலாறில். அதற்கு பிறகு வந்து 7, 9, 12 இந்த பாடங்கள்லாம் படித்தாலே 5 மதிப்பெண்கள் விடைகள் வந்து வினாக்கள் வந்து அதில் வந்துடும். 1, 2, 3, 6, 7, நெக்ஸ்ட்டு 9, 12 இந்த பாடங்கள் மட்டும் படித்தாலே வரலாறு பகுதியில் வந்து 5 மதிப்பெண்கள் வினாவை வந்து எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு பிறகு வந்து குடிமையியல் பகுதியை பொறுத்தவரையிலும் 1வது பாடம் 2வது பாடம் இந்த 2 பாடங்களும் தரவாக படிச்சிருந்தாலே ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு புவியியல் பாடப்பகுதியை பொறுத்தவரையிலும் 1, 2, 3 நெக்ஸ்ட்டு வந்து 5வது பாடம் 7வது பாடம் இந்த பாடப்பகுதிகளை மட்டும் படித்தாலே 5 மார்க் வினாக்கள் வந்து அதில் வந்துவிடும். நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் 2 பாடங்கள் தான் இருக்குது. அந்த 2 பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸை வந்து படித்தாலே அவங்க வந்து எல்லாம் ஒரு 5 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம், ஈஸியாக பெறலாம். ஓகே, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக எழிலரசி வணக்கம். உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேம், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? மேப் வந்து என் புக்கில் இருக்கிறது ஃபாலோ பண்ண முடியுமா இல்லாட்டி கைடில் இருக்கிறது மேப் ஃபாலோ பண்ணணுமா? மேப்பை பொறுத்தவரையிலும் வரலாறை பொறுத்தவரையிலும் ஏசியா மேப்பை பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் வரலாறில் வந்து ஏசியாவுக்கு பதிலாக இல்லை நான் வந்து இந்திய வரலாறுலேருந்து நான் எழுதுறேன்னு சொன்னால் இந்திய தேசிய இயக்கங்கள் நடைபெற்ற இடங்கள்னு ஒரு பகுதிகள் இருக்கும், அதுலேயும் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இந்த 2லையும் படித்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏசியான்னு சொல்லுகிற பொழுது வந்து ஹாங்காங், காண்டன், ஜப்பான், பசிபிக் பெருங்கடல், சாகலின் தீவுகள், நெக்ஸ்ட்டு ஃபார்மோசா, இது மாதிரிப்பட்ட பிளேஸை வந்து முக்கியத்துவம் செலுத்தி கூட என்ன செய்யலாம், படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வரலாறு பாடப்பகுதியில் வந்து நம்ம தேசிய இயக்கங்கள் நடைபெற்ற இடங்கள்னு சொல்லுகின்ற பொழுது மீரட், டெல்லி, நெக்ஸ்ட்டு வந்து லக்னோ, கல்கட்டா, பாரக்பூர், ஹைதராபாத், மும்பை, இது போன்ற பகுதிகளெலாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளையும் நுணுக்கமாக தெரிஞ்சு எழுதினா 5 மதிப்பெண்கள் பெறலாம். புவியியலை பொறுத்தவரையிலும் முதல் பாடம் இயற்கை அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தில் இருந்து 8 மதிப்பெண்கள் கேட்பாங்க. அதனால் 1, 2, 3 பாடங்கள் பார்த்துக்கிட்டாலே 10 மதிப்பெண்களை ஈஸியாக பெற்றுவிடலாம். இல்லை நம்ம வந்து 7வது பாடம் போக்குவரத்துன்னு ஒரு பாடப்பகுதி இருக்கும், வணிகம் போக்குவரத்து இன்னொரு பாடப்பகுதி இருக்கும். அந்த பாடத்தில் இருந்து
ரயில் போக்குவரத்து இல்லைன்னா துறைமுகங்கள் இது மாதிரிப்பட்ட கொஸ்டின்கள் கேட்கலாம். ஓகே சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக மதுரையிலிருந்து கோடீஸ்வரன் வணக்கம், உங்க கேள்வி என்ன? அதாவது 2 மார்க் வந்து வரலாறுல வந்து புக்ல வந்து அப்படியே பெருசா இருக்கும், நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட் எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்களா? ஓகே மேம், 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் உள்ள 2 மார்க் கேள்விகளுக்கு அந்த ஆன்சரை ஃபுல்லாக அப்படியே எழுதணுமா, இல்லை குறிப்பிட்ட 2-3 பாயிண்ட்ஸ் எழுதினா மட்டும் போதுமான்னு கேட்குறேன். குறிப்பிட்ட 2 பாயிண்ட்ஸ் எழுதினாவே அதில் ஆன்சர்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது எழுதினா தான் 2 மார்க்ஸ் கிடைக்கும். அது அப்படியே மொத்தமாக எழுதணும்னு அவசியம் இல்லை, 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். இப்போ நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க மேம். இந்த 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மாணவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மொத்த லெசன்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. பட் கொஞ்சம் நல்லா ஈஸியாக படித்து முடிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும், மார்க்ஸ் ஃபுல்லாக வரணும்னா அவங்களுக்குள்ளே அந்த 8 லெசன்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு 5 லெசன்ஸ் நல்லபடியாக படிச்சிட்டாவே ஜியாகிரஃபியில் 4 ஆன்சர்ஸ் கண்டிப்பாக எழுத முடியும். அதே போல் எக்கனாமிக்ஸில் 2 லெசன் தான் இருக்குது. அந்த 2 லெசன்லேயே ஏதாவது ஒரு லெசன் தருவா ஷார்ட் ஆன்சர்ஸ் படித்தாவே கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ஆன்சர் எழுத முடியும். ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் அவங்களால எழுத முடியும். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக வெங்கடேஷன் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ மேம், 1 மார்க் இன்டர்வியூலேருந்து வருமா சார்? அவங்க வந்து 1 மார்க் புக்குள்ளேருந்து வருமான்னு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கொஸ்டின் உள்ளேருந்து கேட்பாங்க, அது வரலாறு பகுதியிலையும் கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் புவியியல் பகுதியிலிருந்து கூட கேட்கலாம். அது நம்ம வந்து சிலபஸில் வந்து அந்த புக்கில் வந்து கலர் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, பிரிண்டிங் வந்து கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து முக்கியத்துவம் செலுத்தி படித்தா அந்த கொஸ்டினுக்கான விடையை வந்து எழுதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார், நீங்கள் இப்போ 1 மார்க் பற்றி சொல்லியிருந்தீங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுப்பதற்கு எப்படி தயாராக வேண்டும் சார்? புக்கு கொஸ்டின் இப்போ வந்து புக்கு பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிடணும். புக் பேக்கில் இருந்தால் அதிகமாக கேட்குறாங்க. அந்த புக் பேக்கில் இருந்து கேட்குற பொழுது அதை படித்து முடித்ததுக்கு பிறகு செலக்டிவாக நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து அடிஷ்னல் கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க, குவார்டர்லி ஆஃபர்லிலாம் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்தா அந்த ஆன்சர் வந்து எழுதலாம். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக கனகராஜ் வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? மேடம் வணக்கம் மேடம். இப்போ பையன் இப்போ 8ஆவதுலேருந்து 9ஆவது போக போகிறானுங்க மேடம். சொல்லுங்க சார். இப்போ இந்த சிபிஎஸ்சி சேர்த்துறது பெஸ்ட்டுங்களா இல்லை இந்த மெட்ரிக்லேயே விட்டுறலாங்களா மேடம்? நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பாடம் குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? வகுப்பு பாடம் ஒன்று மேடம், இதுதான் மேடம். ஓகே, நன்றி சார். மேம், அடுத்ததாக வந்து சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப் வந்து ஒரு 15 மார்க்ஸ்க்கு வருது. இந்த வரைபடங்களில் முழு மதிப்பெண்கள் எடுப்பது எப்படி மேம்? மேப்லேயே முழு மதிப்பெண்கள் எடுக்கிறது ரொம்ப சுலபம். அதில் என்ன செய்யணும்னாக்கா கரெக்டாக அது ஸ்கில் படி உட்காந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மேப் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஜஸ்ட்டு ஒரு தடவை நம்ம பார்வையால் பார்த்துட்டோம், அது வந்து நம்ம குறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக பண்ண முடியாது. பசங்க என்ன செய்யணும்னாக்கா ஒரு 2-3 அவுட்லைன் மேப் வச்சுக்கிட்டு அது மார்க் பண்ணும்போது அவுட்லைன் பார்டர்ஸை வந்து அவங்க குறிப்பிட்டு வச்சுக்கணும். இடம் ஃப்ரம் இந்த இடத்துலேருந்து இந்த பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜம்ஷேத்பூர் எடுத்துக்கோங்க. ஜம்ஷேத்பூர் எடுத்துக்கிட்டால் பார்டர் ஒரிசா பார்டர் வந்து எத்தனை தூரத்தில் போய் மார்க் பண்ணால் நம்ம வந்து அந்த சிட்டி கண்டிப்பாக மார்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் அவங்க கண் பார்வையால் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக அவங்களால வந்து மார்க் பண்ண முடியும். மேப்பில் ஈஸியாக ஒரு லெசன் 1, 2, 3, 4 அது 4 லெசன்ஸ் படித்தாவே அவுட் ஆஃப் 15 ஈஸியாக வந்து 10 பிளேசஸ் மார்க் பண்ணிட்டு 10 மேப் பத்தி சொல்லிருந்தீங்க. மேப்ல வந்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்ல ஒன்லி பென்சில் தான் யூஸ் பண்ணணுமா? கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சிலில் தான் மார்க் பண்ணணும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக தேசிகாமணி வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஹலோ, தலைப்பின் கீழ் வந்து இன்டர்வியூல இருந்து வருமா? உங்க கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்க முடியுமா? தலைப்பின் கீழ் வந்து இன்டர்வியூல இருந்து வருமா? தலைப்பின் கீழ் கேள்விகள் தலைப்பு வினாக்கள் வந்து பாடம் 1, 2, 3, 4 பாடங்கள் வரலாறு பாடப்பகுதியில் முதல் 4 பாடங்கள் படித்தா ஒரு கொஸ்டின் வந்துடும். கடைசியிலிருந்து 14, 13, 12, 11 படிச்சுட்டா அதிலிருந்து 1 வந்துடும். கரெக்டாக 4 வினாக்கள் கேட்பாங்க. 4 வினாக்களில் 2 வினாக்கள் எழுதணும்.
அதனால் வந்து ஃபஸ்ட்டு 4 பாடப்பகுதி படிச்சுட்டு தரவாக படிச்சுட்டா ஒரு வினா எழுதலாம். கடைசியில் இருக்கக்கூடிய 14, 13, 12, 11 அந்த பாடப்பகுதியை படிச்சிட்டாலும் கூட கரெக்டாக 1 எழுதலாம். இந்த தலைப்பின் கீழ் வினாக்களுக்கு ஒரு லைன்ல ஆன்சர் எழுதினா போதும். ஒரு லைன்ல ஆன்சர் எழுதினா போதும். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஜனனி வணக்கம். உங்க கேள்வி என்ன ஜனனி? இல்ல நான் ஹிஸ்டரியில இருந்து கேட்கலாமா? சொல்லுங்க ஜனனி. ப்ளூ பிரிண்ட்ல ஃபாலோ பண்ணி படிச்சா நான் சென்டம் எடுக்க முடியுமா? ஹிஸ்டரி டீடைல்ஸ் தானா? ஓகே. ஹிஸ்டரியில வந்து ப்ளூ பிரிண்ட் படி படிச்சா போதுமான்னு கேட்குறேன். எல்லாருமே ப்ளூ பிரிண்ட் படி தான் கேட்பாங்க. நாங்களும் சொல்கிறது ப்ளூ பிரிண்டினுடைய தாக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து வரலாறை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் பாடம், 2வது பாடம், 3வது பாடம் இது வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியை பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அதற்கு பிறகு 6வது பாடம், 7வது பாடம் இது வந்து இதுவும் வேர்ல்டு ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னு சொன்னால் 9வது பாடம், 12வது பாடம் இந்த பாடத்திலிருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பாடங்கள் 1, 2, 3, 6, 7, 9, 12 இந்த பாடங்களை தரவாக முழுமையாக படிச்சுட்டா, எல்லா கொஸ்டினும் படிச்சுட்டா வரலாறுலேருந்து கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் வினா வந்து கரெக்டாக எழுதலாம். ஓகே. ப்ளூ பிரிண்ட் படி ஃபாலோ பண்ணி படிச்சாலே அவங்க முழு மதிப்பெண்கள் வாங்க. ஓகே சார். ஹரிணின்ற மாணவி ஜெனரலா எக்ஸாம்க்கு நாம எப்படி தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். போன வருஷம் நான் 10th படித்து அதில் 496 அவுட் ஆஃப் 500 நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க். ஸோ எப்படி படிக்கணும்னா, காலையில் சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சா நல்லா படிக்கணும்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க காலையில் எழுந்து படிக்கலாம். பட் நான் காலையில் எழுந்து படிக்கிறது கிடையாது. அந்தந்த கொடுக்குற ஹோம்ஒர்க் அப்பப்போ கொடுக்குறது எல்லாமே அப்போவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். போஸ்ட் மார்க் பண்ண மாட்டேன். ஸோ கொடுத்துருக்கிறத வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ணி படித்தா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நிச்சயமா ஹரிணி, நீங்க சொன்ன டிப்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ஜெயந்தி வணக்கம். உங்க கேள்வி என்ன ஜெயந்தி? மேம் வணக்கம் மேம். நான் ஆன்சர் ஷீட்ல கொஸ்டின் எழுதி தான் ஆன்சர் எழுதணுமா மேம்? மேம் ஆன்சர் ஷீட்ல क्वेश्चन எழுதி அப்புறம் ஆன்சர் எழுதணுமா? கொஸ்டின் எழுத வேண்டியதில்லை. கொஸ்டின் எழுத வேண்டியதில்லை. கரெக்டாக நம்பர் போடணும். அந்த கொஸ்டினோடைய நம்பர் கரெக்டாக போடணும். அப்புறமா எந்த செக்ஷன் எந்த பார்ட் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு அவங்க சூஸ் பண்ணாங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணால் நல்லது. ரொம்ப மாற்றி எழுதாமல் ஒரு செக்ஷன் செலக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அதில் வந்து இப்படி தான் வரணும்னு கிடையாது. எந்த செக்ஷன் அவங்க வந்து ஈஸியாக அவங்களால எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த செக்ஷன் செலக்ட் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ் வந்து லைனாக அட்டென்ட் பண்ணால் நல்லது. இப்போ சூஸ்க்கு क्वेश्चन எழுத வேணாம், ஆனால் மேட்ச் த ஃபாலோவிங்க்கு அந்த क्वेश्चन எழுதி ஆன்சர் எழுதுறது தான் கண்டிப்பாக. மேட்ச் த ஃபாலோவிங்க்கு எதற்கு இருக்கிற क्वेश्चन அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் அதுக்கு ஃப்ரண்ட்ல எழுதினா தான் கரெக்டான முறை. ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக புஷ்பா வணக்கம். உங்க கேள்வி என்ன புஷ்பா? ஹலோ சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் சரி கேட்கணும் மேம். என்னென்ன பேஜ்ல எத்தனை 2 மார்க்ஸ் இருக்கணும் அது மாதிரி கேட்கணும். ஓகே சார், அவங்க வந்து பொதுவாக ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ 2 மார்க் கேள்விகள்னா எத்தனை பேஜுக்கு எழுதணும், 5 மார்க்னா அந்த ஆன்சர் வந்து எத்தனை பேஜுக்கு எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 மார்க்குன்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ வந்து முதல் வகுப்போருக்கான உடனடி காரணங்கள் என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களா. அந்த கொஸ்டினுக்கு வந்து அதனுடைய ஒரு 4 பாயிண்ட் வருதுன்னா அந்த 4 பாயிண்ட்டுமே கரெக்டாக எழுதணும். அதில் வந்து 2 ஆண்டுகள் வரும். எப்பொழுது ஆர்ச்பிஷப் பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் வந்து அசாசினேட் பண்ணாங்க, அந்த எந்த டேட்டுங்கிறது வந்து 28 ஜூன் 1914 வரணும். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரியா சென்ற அல்டிமேட்டம் டு செர்பியா கொடுக்குது. அந்த அல்டிமேட்டம் கொடுத்ததுக்கு பிறகு செர்பியா அந்த இது ரெஸ்பான்ஸ் இல்லாதனால டிக்ளேர் வார் பண்ணுறாங்க. அப்போ வந்து 28 ஜூலை 1914. அப்போ அந்த 2 ஆண்டுகளும் என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும், மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகே மேம். அடுத்ததாக ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி மாணவர்கள் படிக்கணும்? 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 8 லெசன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு 5 இல்லைன்னா லாஸ்ட் 5 படித்தாவே அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதில் வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியில் எல்லா கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது தான். அதனால எல்லா லெசன்ஸ் படிக்கிறத விட ஏதோ 5 லெசன்ஸ் அவங்களுக்கு சாய்ஸ் பிரகாரம் எடுத்துகிட்டு எந்த லெசன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு, இந்த லெசன்ஸ் எனக்கு ஈஸி, இந்த லெசன் நான் நல்லா படிக்க முடியும், அந்த மாதிரி கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கும்.
ஸோ அதை மாதிரி ஒரு 5 லெசன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அதில் தரோவாக படித்தா 8 questions கேட்பாங்க, 8 question கேட்பாங்க. அதில் ஏதாவது 4 தான் எழுதணும். ஸோ 5 படித்தா அவங்க கையில் வந்து 5 ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் பெஸ்ட் எது 4 அவங்க சூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே. அதே போல் எக்கனாமிக்ஸில் கூட 2 லெசன்ஸ் இருக்குது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு லெசன் தரோவா எந்த ஒரு கொஷின் ஒமிட் பண்ணாமல் எல்லாமே படிச்சிட்டாக்கா அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ அது ஈஸியாக எழுத முடியும். ஓகே. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக மயிலாடுதுறையிலிருந்து வாசுகி வணக்கம், உங்க கேள்வி என்ன? மேடம் குட் ஈவினிங் மேடம். என்னோட காலக்கோடும் மேப்பு பத்தி 2 தான் மேடம் டவுட் இருக்குது. காலக்கோடு வந்து ஒரு இயரா போட்டு நடுவுல கோடு போட்டு அப்படி எழுதுறா எங்க பொண்ணு, அப்படி எழுதுறது ரைட்டா மேடம்? ஓகே. காலக்கோடை பொறுத்தவரையிலும் 3 விதமான வினாக்கள். 1900 1920 வரலும் ஒரு வினா, 1900 1920 1940 வரலும் ஒரு வினா, 1930 1950 வரலும் ஒரு வினா. அவங்க சொன்னது மாதிரியே ஒரு யூனிட் வந்து 5 பிரிக்கணும், இல்லைன்னா 10 பிரிக்கணும். அப்படி 5 பிரிச்சுக்கிட்டு செலக்டிவாக 5 நிகழ்வுகள் மட்டும் எழுதினா போகிறோம், 5 மதிப்பெண்கள். அதில் வந்து கரெக்டாக எழுதினா போதும், 5 மதிப்பெண் கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் வந்து மேப்பை பொறுத்தவரையிலும் மேப் என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மேப்பு வந்து பொறுத்தவரையிலும் புவியியலை பொறுத்தவரையிலும் முதல் பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் 142 நினைக்கிறேன். தமிழ் மீடியத்தை பொறுத்தவரையிலும், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 126. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் இருக்குது. அந்த வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணாலே அதிலிருந்து 8 மதிப்பெண்கள் வந்துடும் முதல் பாடத்திலிருந்து. அதுக்கப்புறம் 2வது பாடம் 3வது பாடத்திலிருந்து 4வது பாடம் அது வரலும் பார்த்துக்கிட்டாலே 10 மதிப்பெண்களை பெற முடியும். ஓகே சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக வேலூரில் இருந்து கோகுல் வணக்கம், உங்க கேள்வி என்ன கோகுல்? அக்கா இப்ப அந்த மேப் எல்லாம் வருது இல்லைங்களா? சொல்லுங்க கோகுல். இப்ப அந்த மேப்ல வந்து அந்த கரும்பு விளையும் பகுதி அப்படின்ற இடத்த நம்ம ஃபுல்லா மார்க் பண்ணுமா, இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் மார்க் பண்ண போதுமா? ஓகே மேம், அவங்க மேப்ல வந்து இப்போ ஒரு கரும்பு விளையும் பகுதினா அந்த மேப்ல அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் மார்க் பண்ணா போதுமா, இல்ல அந்த ஏரியா ஃபுல்லா மார்க் பண்ணணும்னு கேக்குறேன். எல்லா இடத்த மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஈஸியான எந்த ஏரியா அவங்களால மார்க் பண்ண முடியுமோ அந்த ஏரியா மட்டும் மார்க் பண்ண போதும். ஓகே. அடுத்ததா பவித்ரா என்ற மாணவி வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றொரு எக்ஸாமுக்கு நாம எப்படி தயாராகணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடித்தோடனே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அந்த விரும்ப நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த எக்ஸாம் நம்ம எழுதவே முடியாது. அதே தான் ஞாபகம் இருக்கும், இந்த கொஸ்டினை நம்ம இதை விட்டுட்டோம். அப்புறம் எக்ஸாமில் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எப்பயுமே நம்ம எழுதி முடிச்சிடணும். தெரியாத கொஸ்டினை ஓரளவு நம்ம யோசித்து அப்புறமா முடிவெடுத்து எழுதணும். ஒன்றுத்துக்கு டைம் வச்சு படிக்கணும். இந்த 10 மார்க் நான் 15 மினிட்ஸில் முடிச்சிடறேன் அந்த மாதிரி வச்சா தான் கடைசியில் நம்ம எல்லா கொஸ்டினும் எழுதி முடிச்சிட்டோமா, ரிவிஷன் பண்ணிட்டோமா அது மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கும். நிச்சயமா பவித்ரா, நீங்க சொன்ன அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப்டர் எக்ஸாம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நாம ஆசிரியர்கிட்ட பேசலாம். சார், அடுத்ததா வந்து சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இயர் பிளேஸ்லாம் வரும். இதெல்லாம் மாணவர்கள் நினைவில் வச்சுக்க என்ன பண்ணணும்? இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்க வந்து டே அண்ட் இயர்லாம் இருக்கும், நாள். அண்ட் இப்போ வந்து சார்க்குன்னு சொன்னால் டிசம்பர் 7 1985 இருக்கும். அதே மாதிரி சார்க் மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த இயர்லாம் வந்து கரெக்டாக எழுதணும், டேஸும் கரெக்டாக எழுதணும். அப்போ அதை வந்து அவங்க வந்து ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டினாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃபுட் நோட்ஸ் மாதிரி எடுத்து அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து மீண்டும் என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக எழுத முடியும். டேஸ் அண்ட் டேட் வந்து தப்பாக போட்டாக்கி எக்ஸாமில் வந்து கரெக்டான முழு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அந்த டேட்டும் நெக்ஸ்ட் வந்து இயரும் கரெக்டாக எழுதணும். ஓகே சார். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக செல்வன் வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஹலோ மேம், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 பாயிண்ட் எழுதினா போதுமா? ஓகே மேம், டிஸ்டிங்விஷ் பிட்வீனுக்கு 2 பாயிண்ட் எழுதினா போதுமான்னு கேக்குறாங்க. முக்கியமான 2 பாயிண்ட் எழுதினா போதும். 2 பாயிண்ட்னு சொல்லிட்டு தேவையில்லாத 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நான் 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டேன் அதில் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சா கிடையாது. முக்கியமானது அதில் இருக்கக்கூடிய முக்கியமானது 2 பாயிண்ட்ஸ் எழுதினா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஃபஸ்ட் பாயிண்ட் எந்த பீரியட், அந்த பீரியட் எப்படி ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர், அண்ட் தென் ஃபார் நார்த் ஈஸ்ட் அக்டோபர் டு டிசம்பர், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் எந்த ரீஜன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது,
southwest monsoon, all the western part of India and northeast monsoon, eastern coastal region. இது ரெண்டு important points எழுதிட்டா 2 points கிடைச்சிடும். கரெக்ட்டா 2 பாயிண்ட் எழுதினா. சார் இறுதியா ஒரு கேள்வி, சோஷியல் சயின்ஸே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படினு சொல்ற மாணவர்கள் பாஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? சோஷியல் சயின்ஸ் வந்து கஷ்டம்லாம் கிடையாது. சோஷியல் சயின்ஸ்ல क्वेश्चन பேப்பர்ல 24 மதிப்பெண்களுக்கான விடைகள் வந்து அங்கே தான் இருக்குது. அதை வந்து மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த ஆன்சரை வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். நெக்ஸ்ட் வந்து காலக்கோடு இருக்குது, அது எல்லாராலையும் போட முடியும். வரைபடம் வந்து எல்லாராலையும் என்ன செய்ய முடியும், ஓரளவுக்கு இப்போ 10 மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்கள் கூட 8 மதிப்பெண் கூட வாங்கலாம், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதனால் வந்து சோஷியல் சயின்ஸில் 44 மார்க் வந்து ஈஸியாக எல்லாராலையும் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். அதனால் 1 மார்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் வரைபடம், காலக்கோடு, இந்த பகுதிகளை வந்து படிக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் படிக்கிற பொழுது அவங்க அட்லீஸ்ட் வந்து 50 மதிப்பெண்கள் பெறலாம். ஓகே, சோஷியல் சயின்ஸ்ல எளிதா மார்க் வாங்கலாம்னு சொன்னீங்க. கண்டிப்பா நீங்க இருவருமே சொன்ன டிப்ஸ் மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு ஆசிரியர்கள் இருவருக்கும் நன்றி. நேர்களே, இன்னைக்கு நாம சமூக அறிவியல் பாடம் குறித்து பார்த்தோம். நாளைக்கு நாம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் குறித்து பார்க்க போறோம். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.